அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ இருக்கு. இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா ராகுவை பொறுத்த வரைக்கும் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறார். அதே போல் கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் சனி பகவானும், அதே போல் மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். அதே போல் கேது 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாருங்க. பின்னோக்கி நகரக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் மகிழ்ச்சி அளிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சியில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு காத்திருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசினருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு நிறுவனத்தில் கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்துல பார்க்கலாங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அளவோடு உற்பத்தியையும் முதலீடுகளையும் அதிகரித்து கொள்ளலாங்க. அதே போல் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இதனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாட்டில் புதிய கிளைகள் திறப்பதற்கான
யோகமும் அமைந்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. வருமானம் படிப்படியாக அதிகரிக்க இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஓதுவா மூர்த்திகள், நாதஸ்வர கலைஞர்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழ இருக்கீங்க. ஆன்மீகம், பக்தி, சரித்திரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் அமோக வெற்றி பெறும் என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிப்பதால அரசியல் துறை அன்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை உயர இருக்குது. கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. கட்சியில் முக்கிய பதவி ஒன்று உங்களை தேடி வர இருக்கு. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், அதாவது இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர இருக்குதுங்க. பாடங்கள்ல கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு. நினைவாற்றலும் தேர்வில் வெற்றி பெற துணை நிற்குதுங்க. அதே போல ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி தருங்க. சந்தையும் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க என்பதையும் உறுதியளிக்குது. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் வீண் செலவுகள்ல பணம் விரயமாகாமல் எச்சரிக்கையுடன் இருங்க. தனஸ்தானமே வாக்குஸ்தானமாகவும் அமைந்திருப்பதால் நண்பர்களுக்கு சக்திங்க மீறிய வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகு மற்றும் கேதுவுக்குரிய சர்ப்ப பிரீத்தி பரிகாரங்களை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.